வாகனம் 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 எடுக்கிறதும் எங்கள நாட்டாக்களுக்கு ஒரு கனவா பேத்துட்டே. ஐயோ ஐயோ. எத்தமாய் வானம் கனவு அப்படி இப்படின்னு சொல்லிங்க. இல்லை பாப்பா, ஒரு 4 ரோத வாகனம் ஒன்று எடுக்கிறதும் இப்போ எங்கட பொடியம்மாருக்கெல்லாம் ஒரு கனவு உண்டு நான் அடிக்கிற விலைக்கு. அதண்டா உண்மை 100க்கு 100 உண்மை மாயன். அதண்டா 100க்கு 100 உண்மை. எவ்வளோ பெரிய ஜொப்புன்னு செஞ்சாலும் எவ்வளோ பெருசு கஷ்டப்பட்டு சல்லி சம்பாதிச்சாலும் இந்த காலத்தில் மாதிரிக்கு பொடியம்மாருக்கு ஒரு வாகனம் உண்டு. 4 ரோத வாகனம் ஒன்று எடுக்கிறது கனவு உண்டு தான். இருக்கிற விலைவாசியில் பார்த்தாக்கா சரி. இப்போ ஜப்பான்காரனி எப்படியே நீ இப்போ ஒரு வாகனம் ஒன்று மேக் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு சொல்லு. ஜப்பானில் ஒரு வாகனம் ஒன்று சமக்க முந்தி அதில் வந்து இதில் டிசைன் பண்ணணும் கம்ப்யூட்டரால். இதில் இப்படி தான் வரணும், இது இப்படி தான் வரணும், இதில் சிஸ்டம் இப்படி, இதில் வயரிங் சிஸ்டம், இது ஹெட்லைட் இப்படி, இதில் மூஞ்சி இப்படி வரணும்னு சொல்லி கம்ப்யூட்டரால் அதை டிசைன் பண்ணு பெரிய கணக்கு செலவழிச்சு. அதுக்கு பிறகு அதை வந்து இந்த மேக் பண்ணுற எடுத்து கொடுக்குறேன். அப்போ அவனுகள் அதுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினை சமைக்கிறதும் லேஸ் இல்லை. இன்ஜினுக்கு ஏற்ற உள்ளுக்கு இன்ஜின் உள்ள சின்ன சின்ன பார்ட்ஸ் வாரு. அதுல எல்லாம் வேறு வேறு ரொபோக்கள் வந்து அந்த மெஷினில் அதெல்லாம் சமைக்கும். அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் சமைச்சு அதை போட்டு அதுக்கு வந்து ஆட்டோ சிஸ்டத்துக்கு அப்படி இப்படி மேனுவல் பண்ணி சிஸ்டம் எல்லாம் போட்டு அந்த இன்ஜினை சமைக்குது. அப்படியா சமைச்சு அதுக்கு பிறகு பெஸ்ட்டுக்கே வாகனத்தில் தகடால் சைடெல்லாம் குவாலிட்டியாக அந்த மூஞ்செல்லாம் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ண மாதிரி டிசைன் பண்ணி எடுக்குது. அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான ஹெட்லைட், அப்போ விண்ட்ஸ்க்ரீன், சைட் கிளாஸ், கட் கிளாஸ், டயர், அதுக்கு தேவையான ரிம், அப்போ அதில் ஒட்டோ சிஸ்டமிக்கு தானே கதவு ஒட்டோவா மூடிப்பாடு ஒட்டோவா திறந்து பாடு அந்த மாதிரி சிஸ்டம், எலக்ட்ரிக் சிஸ்டம், அதுக்கு டெக்னாலஜி, அப்போ கேமரா, ரிவர்ஸ் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, அதுக்கேற்ற டிவிகளுக்கு இன்னும் டெக்னாலஜி வாய்ஸ் பண்ணி அப்படி இப்படி இந்த சீட்டெல்லாம் அங்கலிகளை போடுறதுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லா சிஸ்டத்தையும் பண்ணி அதுக்கு பிறகு அதை வந்து பெயிண்ட் பண்ணணும், அதை வந்து பாலிஷ் பண்ணணும், அப்படி எல்லாம் செஞ்சு தான் ஒரு வாகனத்தை ஜப்பானில் வெளியே போடுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க. சரிப்பா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்காரங்களுக்கு கூலி கொடுத்து எல்லாம் செஞ்சு இதாக்கி ஜப்பான்காரன் இதாக்குற வாகனமோடு எங்கள் நாட்டுக்கு எவ்வளோக்குமாய் விற்கிறேன். நார்மல் ஒரு சின்ன படி வேணுன்ற மாதிரி ஒரு இந்த ஐட்டம் உண்டு. ஒரு 35 லட்சம் ஸ்ரீலங்கன் சல்லிக்கு 35 லட்சத்துக்கு தாரு எங்களுக்கு. ஸ்ரீலங்கா சல்லிக்கு 35 லட்சத்துக்காடா கொடுக்குற? அப்போ எங்கள்ட நாட்டில் அந்த வாகனத்தை இவ்வளோக்கு விற்கிற? ஸ்ரீலங்காவில் அது வந்து 90 லட்சம் 85 லட்சம் மட்டாது. அடே 85 90 35க்கு தாரத்தை அடே 50 லட்சம் மட்டும் இவரு சும்மிந்து கொண்டு அடிச்சேடா. அதுக்கு அதுதான் செல்லு. அவனுகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதாக்கி மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு வாகனம் உண்டு. அதை வந்து 35 லட்சத்துக்கு தான் ஸ்ரீலங்கா கொடுக்குது. ஸ்ரீலங்காவில் ஒன்றுமே செய்யாமல் அது அப்படியே எடுத்து இன்னும் 50 லட்சம் அதுக்கு அடிக்குது. மாச்சல் பட்டு செஞ்சவனே 35 லட்சம் தான் அதுக்கு அடிக்குது. ஒன்றுமே மாச்சல் படாமல் ஒன்றுமே செய்யாமல் கப்பல்லையும் இறக்கி அப்படியே இன்னும் 50 லட்சம் அதுக்கு அடிச்சு 85 லட்சம் 90 லட்சத்துக்கு அதை கொடுக்குற. அதுக்கு தான் அந்த பழைய காலத்து மனுஷன் அப்படி சொல்லிக்காய்க்குமே, நோகாம நொங்கு போடுங்கன்னு சொல்லி. சரியா சரி.